பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 எல்லாம் எடுத்துங்க. 26ஆம் அதிகாரம் 27, 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தருக்கு ஞாயிறு துதி ஆராதனை. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே எங்களுக்கு திருவிருந்து பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இந்த பந்தியிலே எங்களுக்குள்ளே ஒரு வருமானம், சமாதானம். இந்த பந்தியை நீர் ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் வந்திருக்கிறீர். ஆமென். உம்மை அழைத்தோம், நீர் வந்திருக்கிறீர். அந்த காணா ஒரு கல்யாணத்துக்கு உம்மை அழைத்தார்கள், நீர் வந்தீர், உட்கார்ந்தீர். இந்த ஸ்தலத்திலும் இந்த நாளிலும் என் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆராதனைக்கு உம்மை அழைத்திருக்கிறோம். உம்மிடத்திலே பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று, நீரே நடத்தி தர வேண்டும் என்று, நீரே ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீரே அடினை கொண்டு பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்மை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுவீராக. நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பீராக. மீதியான நேரங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் அடியனை நாளே தேவ செய்திக்கு கொண்டு வந்திருக்கார் சொன்னால் உங்களுடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒரு 5 நிமிஷமாவது இல்ல 10 நிமிஷமாவது நீங்க கண்டிப்பா என்ன செய்திருக்கீங்க, எனக்காக நீங்க ஜெபித்திருக்கீங்க. அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து கவனிக்கணும், ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். திருவிருந்து என்றால் என்ன கவனிக்கணும். இன்னைக்கு தலைப்பு திருவிருந்து என்னும் பரிசுத்த பந்தி. ஆமென் சொல்லுங்க. திருவிருந்து என்னும் பரிசுத்த பந்தி. நீங்க யாரெல்லாம் எழுதுறீங்களோ எழுதிக்குங்க. எத்தனை பேர் நீங்க இந்த வார்த்தையை எழுதிட்டு வீட்டுல போய் தியானிக்கிறீங்க? ஆமென். தியானிக்கணும். நல்ல கவனிங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்ன தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாரு, இந்த பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கிறோம்? என்ன எப்படி இருக்கிறோம்? சீஷர்கள், சீசியா இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? இருக்கிறோமா இல்லையா?
மேல் வீட்டு அறையில எத்தனை பேர் இருந்தாங்களோ? எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் ஆமென் கூடி இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, அவர் மரிப்பதற்கு முன்பாக, ஆமென், அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அழைத்து அந்த 12 சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துறார். அந்த பந்தி ஆயத்தப்படுத்தும் போது அவர் என்ன சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து. யாருக்கு கொடுத்தாரு? இந்த அப்பம், இந்த திராட்சரசம் என்பது நல்லா கவனிக்கணும், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. அவர் யாருக்கு கொடுக்கிறாரு? சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் சீஷர்களுக்கு கொடுத்தார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. நல்லா கவனிக்கணும். எப்படி சீஷராக்குறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? எப்படி சீஷராக்குறார் பாத்தீங்களா? முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார், அழைக்கிறார், ஆமென். அவர்களை சீஷனாக்கின பிறகு அந்த பந்தியில ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நீயும் நானும் இந்த பரிசுத்த பந்தியில வந்து உட்கார்ந்துகிறேன்னு சொன்னா, நீ நானும் யார் அவருக்கு முன்னாடி? சீஷர்கள் என்பதை நீ மறந்துவிடாது. வந்திருக்கிற புதுசா வந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்காம பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களாம் கொடுத்துடலாமா? நீங்க பந்தி வந்துட்டாங்களே, ஐயோ பாவம், கொடுத்துட முடியுமா? இது யாருக்கு கொடுக்கிறார்? இதுதான் ரொம்ப நீங்க கவனித்து கேட்கணும். இதை குறித்து பார்க்கும்போது நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு அப்பத்தை யாரு கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த திருவிருந்து என்பது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்னப்பட்டது? பிற்கப்பட்டது. இதுதான் வானத்திலிருந்து இறங்கி வந்த, சொல்லுங்க, ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டது. ஆமென். இப்போ பிறகு அவருடைய சரீரத்திலிருந்து என்ன வந்தது? ரத்தம் வந்தது. இந்த ரத்தத்தினால மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? பாவ மன்னிப்பு உண்டாகுது. பிறகு ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்குல்ல, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பழைய உடன்படிக்கை ஒன்று வைத்தார். யாரா சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையை எப்படி செய்தார்? நியாய பிரமாணத்தை கொண்டு என்ன பண்ணார்? அவங்களுக்கு உடன்படிக்கை செய்தார். அந்த நியாய பிரமாணம் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, 600க்கு மேல கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 613 நினைக்கிறேன். அத்தனை கட்டளைகள் அவங்க கை கொள்ள வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம். இது நிமித்தம் உடன்படிக்கை செய்தார். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குது உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உன்னுக்கு எனக்கு என்ன செய்தவர்? உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதுதான் கிருபை என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் என்னன்னு சொல்லுங்க.
நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, கிருபை கிருபை. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து எப்போ தன்னை அர்ப்பணித்து ரத்தம் சிந்தினாரோ, பாவ மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொண்டோமோ, அதுக்கு நமக்கு வந்தது என்னது? கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவ கிருபை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பந்தியிலே சேருகிற பிள்ளைகள், சீசர்களா இருக்கிற சீசியா இருக்கிற நீங்க இந்த பந்தியில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த பந்தியில போன மாதம் நம்ம இந்த பந்தியில எடுத்திருக்கோம். அதற்கு பிறகு இப்ப இந்த மாதத்துல பந்தியில உட்காந்து இந்த 30 நாள் இடைவெளியில நமக்குள்ள என்ன வந்திருக்கும்? பாவம் வந்திருக்கும். ஏதோ ஒரு காரியங்கள் நம் தேவனை துக்கப்படுத்தத்தக்க காரியங்கள் என்ன செய்யலாம்? வந்திருக்குமா? வந்திருக்காதா? அப்ப என்ன இந்த பந்தியில இன்னைக்கு எடுப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை உனக்கு எனக்கு என்ன சொல்லுகிறது சொன்னால், சுத்திகரிக்க வேண்டும். அதாவது அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் புஸ்தகம் அந்த வசனத்தை சுத்திகரிப்பு ஜெபம் வச்சாலும் நீங்க என்ன செய்யணும்? ஆமா, அறிக்கை இடணும். நம் கண்ணு, நம்ம கை, காலு, ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்திகரிக்கப்படணும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த 30 நாட்கள். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படணும். ஒரு தன்பான தேவச்சன் அதாவது தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்யறது? அந்த விசேஷித்த வண்ணமாய் 12 சீசர்களுக்கு மாத்திரம் அவர் அந்த திருவிருந்து பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். முதலாவது நாம் ஒரு குறிப்பு, வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க? எங்க? வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம். சில பேர் இந்த அப்பத்தை எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ரவுண்டா இருக்கும், பார்த்துட்டீங்களா? ஆர்சி சபையில, சிஎஸ்சி சபையில கூட கொடுக்குறாங்க, விக்குது. என்ன கூட சொல்றாங்க சில பேர், இதை வாங்கினா நல்லா இருக்குங்க ஒரு ஆளுக்கு அப்பம். ஆமென் இருக்குது. அதை கூட கொடுக்குறாங்க, ரவுண்டா இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதை பிட்டுருவாங்க, பாதியா பிடுவாங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் இங்க ஜெபம் பண்ணும்போது பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஒன்று கொடுப்பாங்க. சில பேருக்கு நாக்கை காட்டுவாங்க, பார்த்துட்டீங்களா? நாக்கை போய் வாயை திறப்பாங்க, அந்த நாக்கில் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாக்கிலும் வச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? சப்பாத்தி என்ன பண்ணுவாங்க? அதை செய்து அதை பிடுவாங்க. சில பேர் பண்ணு, சில பேர் பிரெட். இது நீங்க எப்படி இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. இது அப்பம் என்றால் சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஆண்டவர் என்ன பண்றோம்? அந்த அப்பத்தை என்ன பண்றோம்? பிட்டு. அல்லேலூயா. இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். உங்க கண்ணுக்கு நீங்க இது பிரெட், இது பண்ணு, இது திராட்சை ரசம், நான் வெளியே போனா என்ன பண்ணலாம்? வாங்கி சாப்பிடுவேன் இல்லை. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆவியானவர் நம்மோடு கூட வந்து அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அமர்ந்திருக்கிறார். எதுக்காக அமர்ந்திருக்கிறார்? உங்களை எல்லாரையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். எப்படி இந்த வேத வசனத்தை நீங்க கேட்கிறீங்க? இந்த வேத வசனத்தை சில பேர் கேட்கும் போதே உள்ளத்தை நீங்க சுத்திகரிப்பீங்க. அப்படி பேசிட்டே இருப்பீங்க. சில பேர் இந்த ஆத்மா பேசிட்டே இருக்கும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. முதலாவது ஒரு குறிப்பு, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இது நீங்க பிரெட் நினைக்க கூடாது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அதை குறித்து தானிகள் யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 14, 15. நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய துணியாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன
என்றார்கள். இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பழைய ஏற்பாடு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? அப்பம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பந்தி என்பது பஸ்கா என்று சொல்லப்படுது. இந்த திருவிருந்து பந்தி என்பது என்ன? பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படி எழுதிருக்கு? பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுது. பஸ்கா பண்டிகை அர்த்தம் என்ன? பஸ்கா பண்டிகையின் அர்த்தம் என்ன? மீட்பின் பண்டிகை. சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை என்ன அர்த்தம்? மீட்பின் பண்டிகை. ஏன் அந்த மீட்பின் பண்டிகை வந்தது? 430 வருஷம் இஸ்ரவேல் எங்க இருந்தாங்க? எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள மீட்டு, அவங்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களை மீட்டு எடுத்து வந்ததை தான் பஸ்கா என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வந்து அதற்கு பிறகு பலி செலுத்த வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? ஆமென். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? அதற்கு பிறகு அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? இதுதான் பஸ்கா, இதுதான் மீட்பின் பண்டிகை, இதுதான் திருவிருந்து பந்தி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதலாவது வானத்திலிருந்து வந்த அப்பம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேசித்தார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட அப்பத்தை கொடுத்தாரா? அப்ப எங்க வந்து சொல்லுங்க, நம்புறீங்களா இல்லையா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கேட்கிறாங்க, என்ன இது? இது ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க மோசே சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் சொல்லுங்க உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அதுதான் அந்த பந்தியை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பந்தியை மாத்திரம் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பந்தியை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க பங்கு எல்லாம் போயிடும்? எங்க பங்கு எல்லாம் போயிடும்? மேல பங்கு எல்லாம். மேல எந்த பங்கு இருக்கு? இந்த ஆலயத்துக்கு வருவதை நம்ம மிஸ் பண்ணுவோமானால் மேல இருக்கிற நித்திய வீடுகள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த அப்பம். அது இந்த இடத்துல பார்க்கும்போது சங்கீதம் புஸ்தகம் 105 சங்கீதம் 40 சங்கீதக்காரர் தாவீது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 105 சங்கீதம் 105 40 கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார். நல்ல கவனிங்க, வான அப்பத்தினாலும் அவர்களை என்ன செஞ்சாராம்? திருப்தி ஆக்கினார். அல்லேலூயா. எந்த அப்பத்தினால்? வான அப்பத்தினால். இதுதான் தேவதூதருடைய மன்னா என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவதூதருடைய மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவச்சனம், யாத்ரா புஸ்தகம் 16 அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். வானத்திலிருந்து வந்த மன்னாவினால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் என்ன பண்ணாராம்? புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாத்ரா 16 அதிகாரம் 35 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை என்ன செஞ்சாங்களா? புசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் என்ன பண்ணாங்களாம்?
மன்னாவை புசித்தார். இதுதான் அப்பம், இதுதான் மன்னா, இது தேவதூதர்கள் புசிக்கப்பட்ட மன்னா என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். யாராவது உங்களை கேள்வி கேட்பாங்க, என்னங்க அப்பம்னு சொல்றீங்க, என்னங்க ரத்தம் சொல்றீங்க, எனக்கு ஏதாவது விளக்கமா சொல்லுங்க. ஆமென். இந்த உலக காரியத்தை குறித்து நமக்கு ஏதாவது விளக்கம் கேட்டா நம்ம சொல்லிடுவோம். ஒரு பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தேவையானது ஒன்று. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டுட்டு நான் ஜெபம் பண்ணினேன், ஒரு அடிக்கடி ஒரு காரியம் ஜெபம் பண்ணிட்டே இருக்குதுன்னா, ஆண்டவரே சபையில் இருந்து எனக்கு உடன் ஊழியக்காரனை நீங்க எழுப்பி கொடுங்க, உடன் ஊழியக்கார தம்பிகளை எழுப்பி கொடுங்க. ஆமென். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்க போகணும், கூட வரணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நிறைய அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஆமென் சொல்றாரு. நிறைய வேத ரகசியங்களை கொடுத்து பேசிட்டே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு நான் 1 மணி நேரம் பேசிருக்கிறேன், 2 மணி நேரம் பேசிருக்கிறேன், 3 மணி நேரம் பேசிருக்கிறேன். எதை குறித்து? வேத வசனத்தை குறித்து. நீங்க இந்நேரம் அதை பேசணும்னா நீங்க கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, ஆமென், ஆவியில பலப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு உடன் ஊழியக்காரா இருந்து ஆண்டவர் பெரிஸ்டையோடு கர்த்தர் நிற்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இது மேல ஏறி மட்டும் தான் பண்ண முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அந்த மன்னாவுக்கு அடையாளமாய், அன்றைக்கு வந்த அந்த மன்னாவுக்கு ஒப்புணையாக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:33. வானத்தில் இருந்து உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். கவனிங்களா? பின்னாடி கவனி. வானத்திலிருந்து இறங்கி, ஆமென். இந்த அப்பம் நமக்கு எப்படி வந்தது? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திருவந்த பந்தி எப்படி வந்தது? இறங்கி. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்கு என்ன பண்ண? ஜீவனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை கொடுத்தனாலதான் இந்த பரிசுத்த பந்தி உனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அப்பம் புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று சொல்லி அதை நம்ம பண்றோம். பிடிக்கும். யோசித்து பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவானவர், ஆமென், என்ன செய்கிறார்? உனக்காக எனக்காக என்ன பண்ணாரா? ஜீவனையே கொடுத்தார். இன்னும் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதுல 35 நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. அல்ல, என்ன சொல்றாரு பாருங்க. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான், ஒரு காலம் தாகம் அடையான். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். மரிக்கிற வரைக்கும் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம். யாரெல்லாம் உயிரோடு இருக்கிற நிச்சயம் பசி எடுத்துட்டு காலையில மாலையில மதியம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். பசி வந்துட்டே இருக்குது, தண்ணி குடிக்கிறோம், தாகம் வந்துட்டே இருக்குது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி. புரிஞ்சுங்க. இந்த பந்தி இது பரலோகத்துக்குரிய ஒரு அடையாளம், பரலோகத்துக்குரிய ஒரு சாயல். இந்த பந்தி நம்ம ஏனோ தானோ புசிக்க கூடாது. இந்த அப்பம் என்பது அதை பிட்டு என்ன சொல்றாங்க?
பிட்டு அந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னா அப்படி பிட்டு அந்த அப்பத்தை பிட்டு, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கிழித்தாங்களா? மரத்தில் அடிக்கிற காலம் இந்த காலம், கட்டையை எடுத்து அடிக்கிறது காலம். அப்ப எதில் அடிச்சாங்க? பெரிய பெரிய ராடு, இரும்பு ராடு, உள்ள ராடு பெருசு பெருசு அடிச்சு வலிச்சா அந்த அதுல என்ன இருக்கும்? அந்த சதை அப்படியே வரும். கிழிக்கப்பட்டது, சரீரம் பிடிக்கப்பட்டது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறீங்க அப்பம் புசிக்கணும். இதுல ஒரு பயபக்தி இருக்கு. சில சபையில வாரம் வாரம் கொடுக்குறாங்க, சில சபையில 6 மாசத்துக்கு ஒரு முறை, சில சபையில வருஷத்துக்கு ஒரு முறை, சில சபையில மாதம் மாதம். எப்படி எடுத்தாலும் நமக்கு இன்னைக்கு நாளைக்கு பந்தி, நாளைக்கு எனக்கு பரிசுத்த பந்தி. இந்த பந்தியில் நான் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு மனுஷன் இல்லை. அந்த கேள்வி கேட்பேன், இந்த பந்தி யாருக்கு கொடுக்கிறோம்? மகனே மகளே, இந்த பந்தி நான் யாருக்கு கொடுக்கிறேன்? வருகிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவேனா? அவர் தம்முடைய சீசர்களுக்கும் சீசிக்கு தான் அந்த பந்தியை ஆயப்படுத்திருக்கிறார். அது உனக்காக எனக்காக விசேஷித்தமான பந்தி. ஆமென் சொல்லுங்க. விசேஷித்தமான ஒரு விருந்து நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்? விசேஷித்த விருந்து. இவ யாராவது விருந்து கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? அதுக்கெல்லாம் நம்ம கிளம்பி போறோம்ல. ஒரு விருந்து கூப்பிட்டா, ஒரு கல்யாணம் வச்சா நம்ம போய் நிக்கிறோமே, அது முக்கியம் அல்ல. அதை பார்க்கிலும் இதுதான் விசேஷித்த பந்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நானே வானத்திலிருந்து இறங்கிற, என்ன சொல்றார் பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஒண்ணு கவனிக்கணும், இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இங்கதான் விஷயம் இருக்குது, என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும். நல்ல கவனி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மாம்சமே. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அப்போன்னு சொல்லி நம்ம சாப்பிடுறோம். அப்போ அப்போன்னு சொல்லி என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிற்கப்பட்டது. என் மாம்சமே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். என்னை அவர் சொல்ற பிழைப்பார் என்று சொல்றார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன். நல்ல கவனி. இந்த பூமியில பிழைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நிறைய சாப்பிடுறோமா? சொல்லுங்க, பிழைக்கிறதுக்காக சாப்பிடுறோமா? ஆமென். எனக்கு கூட டாக்டர் சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, பாதாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, ரொம்ப நாள் இருக்கலாம். இன்னைக்கு இந்த பூமியில பிழைக்கிறதுக்காக மனுஷன் என்ன பண்றான்? நிறைய என்ன பண்றான்? விதவிதமாய் சாப்பிட்டே இருக்கிறோம். நலமானதை சாப்பிட்டே இருக்கிறோம். எதுக்காக? இதெல்லாம் பிழைப்புக்காக. ஆனா இங்க ஒரு மனுஷன் என்னதான் ஊட்டச்சத்து உள்ள உணவை சாப்பிட்டாலும் அவன் ஒரு நாள் என்ன செய்ய போறான்? சொல்லுங்க, ஒரு நாள் அவனுக்கு என்ன வரும்? மரணம். என்னதான் பலசாலியா இருந்து அவன் எல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு நாள் அவனுக்கு மரணம். ஆண்டவர் சொல்லுகிற பிழைப்பு இங்க இருக்கிற பிழைப்பு அல்ல. இந்த பூமியில நான் உன்னை பிழைக்க வைப்பேன், அது அல்ல. அவர் சொல்லுகிற பிழைப்பு பரலோக ராஜ்யத்திலே உன் ஆத்துமா சத்துருவானவன் நரகத்துக்கு தள்ளக்கூடாதபடி ஆண்டவர் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை மேல உனக்கு என்ன அதிகாரம்? என் பிள்ளை சபைக்கு தவறவே இல்லையே, எப்படிலாம் ஊழியம் செஞ்சது, என் பிள்ளை எப்படிலாம் ஜெபம் பண்ணது, என் பிள்ளை எத்தனை முறை வேதம் வாசித்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி சுவிசேஷம் அறிவித்து ஒரு ஆத்மாவை கொண்டு சபையில விட்டுருக்கு. மழைன்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, பனின்னு பார்க்காம, வெள்ளன்னு சொல்லி பார்க்காம என் பிள்ளை ஓடி வந்தது. அல்லேலூயா. சபையை நேசித்தது, எல்லா திருவிருந்து பந்தியிலே கலந்து கொண்டது. இதெல்லாம் ஆண்டவர் சிலர் மேல நினைச்சு எழுதி வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது நிமித்தம் நமக்கு ஒரு பிழைப்பு உண்டு.
அங்க போனா நமக்கு என்ன இருக்காது? பசி. சொல்லுங்க, அங்க போனா என்ன இருக்காது? அங்க சியோனுக்கு வருகிற ஆனந்த களிப்பா இருப்பாங்க வேதம் சொல்லுங்க. அங்க பசி இருக்காது. அங்க போனா ஆண்டவரே எனக்கு ஒரு கேன் வாட்டர் கொஞ்சம் கொடுங்கல, தாகம் வராது, உனக்கு பசி வராது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும். அவரை பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கீங்களா? எப்படி சொல்லலாம்? சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாலே பசிய. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்க வார்த்தையை கொண்டு பேசினால பசிய. நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் சொல்றாங்கன்னு கேட்பீங்க சில பேர். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க தேவனுடைய ஆலயமாய் எருசலேமாய் புதிய எருசலேமாய் இருக்கும் பொழுது அவரோட சேர்க்கிற ஜனங்கள் நீயும் நான் அவரோடு இருக்கும் பொழுது நமக்கு அங்க என்ன உண்டாகாது? அவரை பார்த்தா என்ன உண்டாகாது? பசி வராது, தாகம் வராது. யோசிக்கணும். அங்கதான் ஆண்டவர் ஒரு பிழைப்பு வைத்திருக்கிறார். தயவு செய்து தேவச்சனமே, இந்த பூமியில நாம் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எப்படி வேணாலும் வாழக்கூடாது. நீங்க நிறைய மனுஷர்கள் எதுக்காக கொலை செய்யலாம்? சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. எதுக்காக திருடுறோம்? சொல்லுங்களேன், சொல்லுங்க. தான் வாழணும் சொல்லி என்ன பண்றான்? ஆமா, ஏதாவது செய்து ஏமாற்றி எப்படியாவது என்ன பண்றான்? வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி அந்த பிழைப்புக்காக நிற்கிறான். நான் என் குடும்பம் பிழைக்கணும். அல்லேலூயா. இவன் சரீர பிழைப்புக்கு நாம் கஷ்டப்பட்டு சரீர பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருப்போமானால் இந்த ஆத்துமா பிழைப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த சரீரத்துக்காக ஒரு ஜான் வயிற்றுக்காக என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் கர்த்தர் அதையும் இதையும் அழிய பண்ணுவார். வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆமென் நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்பான தேவச்சனமே, இது வானத்திலிருந்து இறங்கி வந்தாப்போ இது மனசுல வச்சுக்கணும். நீங்க அடுத்த வாரத்துல சொல்லணும், இந்த திருவிருந்து பந்தி என்பது வானத்திலிருந்து இறங்கி அப்போ. அது என்னங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ? மேல இருந்து அப்போ வந்துதா? அது பழைய ஏற்பாட்டுல மேல இருந்து அப்பம் கீழே கொட்டிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே அப்பமா இறங்கி வந்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து சரீரம் கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? ஆமென் சொல்லுங்க பக்கம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. நல்ல தேவச்சனமே, இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நீங்க புறக்கணிக்காதீங்க. நீங்க என்ன கூட தள்ளிடுங்க, தப்பு இல்லை. மனுஷனை தள்ளலாம், தப்பு இல்லை. இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கும் போது உனக்கும் மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்துதான். அது இருவரும் கருக்குள்ள பட்டயம். உன்னையும் நியாயத்திற்கும் என்னையும் நியாயத்திற்கும். இந்த வார்த்தையை தள்ளக்கூடாது. இந்த அறிவுரையை, இந்த ஆலோசனையை, ஆண்டவர் அடியை கொண்டு பேசுகிற அறிவுரை ஆலோசனையை என்ன பண்ண முடியாது? தள்ளக்கூடாது. கொஞ்சம் சேர்த்து பாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் புறப்பணித்தால் ஒண்ணுமே கிடையாது. இது ஆண்டவர் பேசுறார். சகோதரர் மார்ட்டின் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறார். எனக்கும் இதுதான். இது நாங்கள் இன்னைக்கு தேவ செய்தி நேற்று உட்காந்து வீட்டில் உட்காந்து எடுத்தாங்க. 4-5 மணி நேரம் ஆகும் ஒரு தேவ செய்திக்கு. ஆண்டவர்கிட்ட உட்காந்து இந்த சரீரத்தை வச்சு எப்படி நான் எடுத்துருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. ஆமென்.
மதியானம் உட்கார்ந்த சாயந்தரம் 6 மணிக்கு முடியுது. ஒரு தேவை செய்தி ஆண்டவர் கொடுத்தார். நாளைக்கு பேசணும் ஆண்டவர், திருவிருந்து என்ன குறித்து பேசணும்? இதை குறித்து பேசலாமா, வாக்குத்தத்தத்தை குறித்து பேசலாமா, இதை குறித்து பேசலாமா? ஆமென். இந்த பூமியில மனுஷனுக்கு நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, மறிக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரே பிரச்சனைகளா இருக்குது. சபைக்கு வர பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனைகள். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வராத குடும்பத்துக்கு பிரச்சனையே இருக்காது. நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, உடனே சீக்கிரமா முன்னேற முடியும். ஆனால் அவர்களுக்கு பரலோகத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உபத்திரத்தையும் பாடுகளையும் சகித்து அழுது, என்னப்பா என்னப்பா, ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் எங்க ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? பாடுகள் வரும்போது சொல்லுங்க. என்ன சொல்லக்கூடாது? பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. என்ன மாத்திரம் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கஷ்டம் பாடு வந்தா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாய்ட்டு சொல்லுங்களேன். ஏன் என்ன கைவிட்டீங்க? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவனை கைவிட்டார். அவரு தான் இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவினுடைய காரியம் தான் நமக்கு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம் தான் நமக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷருடைய காரியம் தான் நமக்கு. அவருடைய சீஷர்கள் எல்லா ரத்த சாட்சியாய் மரித்தார். ஒரே ஒரு மனுஷனை தவிர அத்தனை சீஷர்களும் ரத்த சாட்சியாக மரித்தார். நாளைக்கு நீங்க நானும் கூட ரத்த சாட்சியா மறிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. வட மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரரை போட்டு ஒரு ராடை எடுத்து அந்த காலிலே அடிக்கிறார். அந்த மனுஷன் படுத்து கிடக்கிறான், ஏந்துக்க முடியல. ஒரே காலில் அடிச்சு எலும்பை உடைச்சி ரத்தம் சொட்டு. இன்னொரு மனுஷனை ஒரு பாதிரியார், ஒரு பாஸ்டர் நிர்வாணப்படுத்தி கவுத்து போட்டு அடிக்கிறாங்க. அப்பல அடி, ரத்தம் போட்டது. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு இருக்கலாம். என்ன செய்யக்கூடாது? என்னால தாங்க முடியலப்பா, ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுவோமானால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது போக மாட்டேன்னு தான் சொல்லும். போக மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளைகளை எப்படியாவது என்ன பண்ணுவோம்? எடுத்து அடிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல விடுவோம். ஆனால் அது ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா நல்ல ஒரு நிலைமை இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதான் நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன், அந்த மாம்சத்தை, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீயும் நானும் புசிக்கிறோம் என்பதை மறந்துவிடாது. இது தேவனுடைய மாம்சம், இது தேவனுடைய சரீரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அப்பம் சரீரம். ஏதோ நான் பிட்டு கொடுத்துறேன், ஏதோ நான் திராட்சரசம் கொடுத்துறேன் இல்லை. உன் கண்ணுக்கு அது திராட்சரசம் நீ உள்ளத்துல நினைச்சனா அதான் நடக்கும். இல்ல, இது ஆண்டவருடைய அப்பம். இது எனக்காக சிந்தப்பட்ட அப்பம் சரீரம் சொல்லி நீ பயத்தோடு இருந்தனா, ஆமென், அதை தான் உனக்கு ஆண்டவர் ஒரு பிழைப்பை பரலோக ராஜ்யத்திலே கொடுப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக வசனத்தை சொல்லி முடிக்கலாம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னா. எங்க இருந்தது? இப்ப சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அது வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை போல அல்ல. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. அது வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. அதுக்கு இது நிறைய டிஃபரன்ஸ். இயேசு கிறிஸ்துவே உனக்காக எனக்காக
மரிப்பதற்காக, உன் பாவத்தை என் பாவத்தை மன்னிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உன் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக அவர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பார்க்கிறோம் மாம்சம் மாம்சம் மாம்சம். எனக்கு ஒரு சந்தேகம், மாம்சத்தை புசிக்கிறவர், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீ புசித்தே ஆகணும். இந்த மாம்சத்தை நீ புசிக்கிறனா உனக்கு பிழைப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க என்னையா மாம்சம்? உங்களுக்கு மாம்சம் தான் தெரியும் இல்லையா? சதை, ரத்தம், தோல். மாம்சத்தை புசிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும்போது அங்க இவனமாய் சொல்லுது நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்துல அந்த இடத்துல கவனிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களைப் போல என்னை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாய் பிறந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த கன்னிமரியின் வயிற்றிலே குழந்தையாய் பிறந்தார். அவர் மாம்சத்தை இரத்தத்தை பிள்ளைகளைப் போல உன்னை போல என்னை போல உடையவரானார். எதற்காக அப்படியானார்? எதற்காக வானத்திலிருந்து இறங்கி ஜீவப்பம் இந்த பூமிக்கு வந்தது? ஆமென். உன் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, சாபங்களை எடுப்பது மட்டுமல்ல, முக்கியமாய் தம்முடைய மரணத்தினாலே அங்க எழுதப்பட்டிருக்கு பிசாசனை பண்ணலாம் ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. தம்முடைய மரணத்தை கொண்டு பிசாசை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எலியை நீங்க பாத்தீங்கன்னா முக்கியம் அதுக்கு எதுக்கு எது கடிக்கும்? கடிக்கிறது எங்க? வாலாண்டு இருக்குதா தலையாண்டு இருக்குதா? சொல்லுங்க. தலைதான். இப்ப தலையை நசுக்கியாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? தலையை நசுக்கி உயிர் இருந்தா கூட துரிச்சல் என்ன பண்ணுவோம்? எடுப்போமா? அதுல ஒரு பயம். இன்னைக்கு பிசாசு இப்படிதான் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவன் தலை ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? நசுக்கியாச்சு. அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் காணும், கொஞ்சம் உசுறு. அதனால நினைச்சு நான் கொஞ்சம் வாழாட்டும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயப்படுறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மாம்சத்தின் உடையவரானார். இன்னும் அந்த மாம்சம் என்று சொல்லும் போது யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? மாம்சமாய் மாறி. தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையாய் இருக்கிற ஆண்டவர் இப்ப எப்படி மாறாரு? தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் அவர் மாறுவதற்கு அடையாளம் அந்த வார்த்தை தான். என்ன ஆகுது? இப்போ மாம்சமாகி. நல்லா கவனிக்கணும். வார்த்தை தான் மாம்சமாய் மாறி இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த பந்தியில புசிக்கிற உனக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ பயம் இருக்கணும். பந்தியில பங்கெடுக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பக்தி இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு இந்த பரிசுத்த பந்தி இன்னைக்கு பார்த்துதான் ஊருக்கு போறது, இன்னைக்கு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது, இன்னைக்கு பார்த்து பாத்தீங்களா? ஆமென். நிறைய காரியங்கள் பேசணும். எனக்கு அன்பான தேவச்சனம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினபடியால், இந்த அப்பத்தை நாம் புசிக்கிறபடியால், இந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறபடியால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சமாதானம், நமக்கு கொடுக்கிற ஒரு பாவ மன்னிப்பு, நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசுத்தம், நமக்கு கிடைக்கிற ஒரு ஐஸ்வர்யம், நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கிடைக்கிற ஒரு ரட்சிப்பு. எல்லாம் வரிசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் வரிசை கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம் எல்லாம் ஒரு கண்ணை மூடி ஜெபிக்கலாமா?